தளபதி விஜய் 1992 ஆரம்பித்த தளபதி 2025 அவரோட கடைசி படம் முடிஞ்சு இப்போ 2026 ரிலீஸ் ஆகும்போது அவரோட கடைசி திரைப்படம் ஜனநாயகன். நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து ஜனநாயகத்தில் முடியுது. நம்ம தளபதி விஜய் கண்டிப்பாக நடிக்கணும். ஏன்னா இவர் தமிழ் சினிமா விட்டு போயிட்டார்னா, ஏன்னா இவர் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங். இவரை மாதிரி ஒருத்தர் தமிழ் சினிமாவுக்கு இனிமேல் கிடைக்க மாட்டார். பெஸ்ட் டான்ஸர், பெஸ்ட் ஆக்டர், எல்லாத்துலேயுமே பெஸ்ட். மக்களுக்கு செய்கிறா இருக்கட்டும். இப்போ கூட பாருங்கள், 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு தமிழ் சினிமாவில் அவர் 200 கோடி ரூபா சம்பளம். எந்த ஒரு ஹீரோவுமே 200 கோடி சம்பளம் வாங்குகிற எந்த ஹீரோவுமே தமிழ் சினிமா விட்டு அரசியலுக்கு போகவே மாட்டார். அதுவும் வயசு அவருக்கு என்ன 51 வயசு தான். ரஜினிகாந்த்னா இப்போ 75 வயசு. இப்போது நடிச்சுக்கிட்டே தான் இருக்கார். இப்போ ரஜினியாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், எந்த ஒரு ஹீரோவாவது தமிழ் சினிமாவை விட்டு போவாங்களாம்? யாருமே போக மாட்டேன். ஒருத்தர் சம்பளம் கிடைக்கிது, இத்தனை கோடி, இத்தனை இது நடக்குதுன்னா யாருமே போக மாட்டேன். அது சூர்யாவாக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், சிவகார்த்திகாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் படங்களை நடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அஜித் பார்த்திங்கன்னா ரேஸுக்கு போயிட்டார். ரேஸுக்கு போனாலும் படங்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கார். 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படியாச்சும் அவரோட படம் வரும். இப்போ 2023 துணிவு வந்துச்சு, 2025 விடாமுயற்சி, குட் பேட் உகிலி, இப்போ 2026, இப்போ 2027 வரும். இப்போ 2027 ஒரு படம், 2029 ஒரு படம், அப்படியாவது அவர் படம் வரும். ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. இனிமேல் நம்ம படமே வராது. தளபதியோட படமே வராதுன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு இது. ஏன்னா 69 படம் நடித்து 30 சினிமா, அவரோட படமே இல்லைன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வருத்தம். பார்ப்போம். ஜனவரி 9 அவரோட படத்தை போய் பார்க்குறோம். அது கேசரியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவரோட படத்தை கொண்டாடுறோம். 1000 கோடி ரூபா வசூல் பண்ணுறோம்.